இருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஒரு டயலாகா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், செட்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்றதா கூட இருக்கட்டும். அது வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன டயலாகோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ கூட அங்க போய் லிங்க் ஆகி கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப தேங்க்ஸ். பிரியன் சார் பத்தி சொல்லணும் எனக்கு. பொதுவா முதல் படம்னாலே நம்ம அம்மா வருவாங்க கூட, இல்ல யாராவது பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. பட் நான் வந்து இந்த ஹோல் ஷெட்யூல், இந்த ஹோல் படமே தனியா தான் இருந்தேன். என்னன்னா நம்ம தனியா இருக்குமே, ஃபர்ஸ்ட் படம் வேற, அந்த இது எதுவுமே இல்ல. அரணம் எப்படி அது ஒரு ப்ரொடெக்ஷனோ அதே மாதிரிதான் சாரும் அவ்வளோ அப்படி பாத்துக்கிட்டாங்க, அவ்வளோ ப்ரொடெக்ஷனா பாத்துக்கிட்டாங்க. பொதுவாவே ஒரு கோஸ்டார் கூட ஒர்க் பண்றது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நான் முக்கியமா ஃபீல் பண்ணது வந்து ஐ ஃபீல் ரியலி சேஃப். இது நான் நீங்க கண்டிப்பா சொல்லணும். சார் கூட ஐ ரியலி ஃபெல்ட் வெரி சேஃப். அப்புறம் சவுண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு. டப்பிங் நான் தான் பேசியிருக்கேன். இப்போ கண்டுபிடிக்க முடியலன்னா மன்னிச்சிருங்க. இந்த படத்துல மொத்தம் எங்க காம்பினேஷன்ல வந்து 3 பாட்டு இருக்கு. இப்ப கதை சூழல் காரணமா வந்து ஒரு பாட்டு போடல. சஹானா எழுதி இருக்கிற சாங். அந்த சாங்கும் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டச்சிங்கான ஒரு சாங் அது. அதே மாதிரி பாலா சார் எழுதின காத்துல என்ன சாங்கா இருந்தாலும், காத்துல என்ன சாங்ல வந்து நீங்க ஒரு இது பார்த்திருப்பீங்க, ரெயின் சீக்வன்ஸ். அந்த ரெயின் வந்து ஒரிஜினல் ரெயின். அவங்க செட் போட்டு ரெயின் போட்டது எதுவுமே இல்ல. அது அப்படியே அமைஞ்சது. அண்ட் இன்னும் நளினா சாங். தமிழ விரும்புறவங்க வந்து கண்டிப்பா இந்த சாங்க பாருங்க. நளினா சாங். தமிழை காதலிக்கும் அனைவரும் இந்த சாங்க வந்து கண்டிப்பா பார்க்கணும். என்னடா இது பேர் பாட்டு நான் இதுவரை கேட்டிருக்கேனான்னு தெரியல. பட் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான சாங். அப்படி ஒரு தமிழ்ல அப்படி ஒரு பாட்டுன்றது வந்து அது நானும் அதுல ஒரு பாட்டா இருக்கேன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் டு திஸ் ஃபில்ம். இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ரியலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட். கேட்கும் போதே டிஃப்ரெண்டா இருந்தது சார். புரியலையே சார் அப்படின்னு இருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஒரு டயலாகா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், செட்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்றதா கூட இருக்கட்டும். அது வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன டயலாகோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ கூட அங்க போய் லிங்க் ஆகி கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட். செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ரியலி நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணக்கூடிய படம். ஃபேமிலியா போய் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பத்திரிகையாளர்கள், மீடியா எல்லாரும் வந்து உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். தேங்க்யூ சோ மச். அப்புறம் இவ்வளோ லிரிக்ஸிஸ்ட உருவாக்குறதுன்றது வந்து நான் அப்படியே வியந்து பார்த்தேன். எப்படிதான் அது லிரிக்ஸிஸ்ட் எல்லாம் உருவாக்குவாங்களா? ஓகே, சிங்கர்ஸ்க்கு கோர்ஸ் இருக்கும், பாட்டு பாடுறவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே. டிரெக்ஷன், ஆக்டிங் எல்லாத்துக்குமே இருக்கு. லிரிக்ஸிஸ்டுக்கு எல்லாமே கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் அதுக்குள்ள போய் பார்க்கும்போது அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப வியப்பா இருந்தது. சார் உங்களை தாண்டி இனிமே யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது சார். ரொம்ப பெரிய விஷயம் சார் அது. அந்த அங்க இருக்கிற சாரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் சான்ஸ் கொடுத்து இந்த தமிழ் திரைக்கூடம் மூலமா தமிழ் திரைப்பாக்கூடம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஒவ்வொரு இதுல ஆக்டர்ஸாவும் சரி, என்ன லிரிக்ஸிஸ்டாவும் சரி சான்ஸ் கொடுத்து எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வளரணும்ன்ற ஒரு நோக்கத்துல வந்து பிரியன் சார் உண்மையிலுமே அதை பண்ணியிருக்காரு. ஒரு செல்ஃபிஷ்னஸே இல்லாத பர்சன் பிரியன் சார். சத்தியமா சொல்லணும்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் அவ்வளோ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நௌஷத் சார் சொன்ன மாதிரி பக்கா பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு எடிட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், ஒரு டிசைனா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அதுல அந்த அவரு நினைக்கிற அந்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்காம அவர் வந்து விட மாட்டாரு. ஸோ அப்படி ஒரு பர்சன். ஸோ எனக்கு இதுல வாய்ப்பு கொடுத்து என்னையும் இது அரணத்துல ஒரு பார்ட் ஆக்குனதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் திரைக்கூடம் எழுத்து, இயக்கம், கதையின் நாயகனாய் நடித்திருக்கும் பிரியன் அவர்களுக்கு வணக்கம். மற்றும்
இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடகங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலின் இசையமைப்பாளர் சாஜன் அவர்கள், பாடலாசிரியர்கள் பாலா அவர்கள், சஹான் அவர்கள், ஒளிப்பதிவாளர் நௌசத் அவர்கள், இயக்குனர் மோகன்ஜி சார் அவர்கள், எம்ஆர்டி மியூசிக் முருகன் சார் அவர்கள், இந்த படத்தின் PRO மனைவி புவன் அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து PROக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தின் பாடலை பற்றி சில விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். இந்த படத்தை அரணன்ற படத்தை ஹரிஉத்ரா ப்ரொடக்ஷன் தான் வெளியிட இருக்கிறாங்க. வரும் 22ஆம் தேதி இந்த படம் வெளியிட இருக்கிறோம். இந்த ஹரிஉத்ரா ப்ரொடக்ஷன்ல நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாடலை எப்படி மேடம் ப்ரொமோஷன் பண்றது அப்படின்னு சொல்லி சார் நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இவங்க சொன்னது மாதிரி பிரியன் சார் அவ்வளவு சீக்கிரத்துல எதுலையும் திருப்தி அடைய மாட்டார். அப்ப நாங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இதை எப்படி நம்ம ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்ஸ்டாகிராம் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பேசி இந்த பாடல் எல்லாம் வெளியிடலாம்னு இருந்தோம். காத்துல என்னன்ற சாங் பாடல் சார் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இந்த பாடல்ல நிறைய வியூஸ் போயிருக்கு. கதாநாயகி வர்ஷா அவர்கள் அருமையாக நடித்திருக்கிறார்கள். படத்தில் அறிமுகம் அப்படின்றது தெரியவே இல்லை. நிறைய படங்கள் நடிச்ச மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக நிறைய நம்ம ஹரிஉத்ரா சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் நாங்க கூட்டம் வரல, பரவாயில்ல. இந்த தமிழ் திரைக்கூடம் கவிஞர்கள் தான் சிறப்பு விருந்தினர்கள்னு பிரியன் சார் சொன்னார் பாருங்க, அங்க நிக்கிறாருங்க அவரு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இது ஒரு சின்ன விஷயம்தான், தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு நடந்த விஷயம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேஷன்ல இப்ப சொல்றாங்க கொடுக்குறாங்களா மெக்ஜாம் புயல் நிவாரணம். அந்த நிவாரணம் வாங்குறதுக்கு ரேஷன் கடைக்கு காலையில நான் போயிருந்தேன். ரேஷன் கடை பக்கம் போனதே கிடையாது. காலையில நான் போயிருந்தேன். 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது என்ட்ரி போடணும்னு போயிருந்தேன். கியூ நிக்குது, ஒரு 100-200 பேர் நிக்கிறாங்க. அந்த கியூல போய் நின்னா எனக்கு எதுவுமே தெரியல. போய் ஒருத்தட்ட கேட்கிறேன், இது என்னங்க ஃபார்ம் கொடுக்குறாங்க. இன்னொரு அம்மாட்ட போய் கேட்டேன், என்னதுங்க எப்படின்றாங்க. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல ஒரு நிதி வாங்குறது கூட இது என்ன நடக்குது, இது எப்படி வாங்கணும்னா ஹெல்ப் தான் கேட்டேன். அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த மக்கள். இப்படிப்பட்ட உலகத்துல ஒரு 40-50 பேரு கவிஞர்களை உருவாக்கிட்டு வர்றாரு பிரியன் சார். இந்த மனப்பக்குவம் யாருக்கு வரும் யோசிச்சு பாருங்க. நம்ம பெற்ற தமிழ் மொழி, அந்த கலையை எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு வழியில அவரோட ஆபீஸ்க்கு நான் போயிருந்தேன். அன்னைக்குதான் நான் மலைச்சிட்டேன் அந்த மனுஷனை பார்த்து. ஒரு 50 பேருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப எல்லா கவிஞர்களும் பேசுனாங்க, பார்த்திருப்பீங்க. அவர் சொன்னாரு, என்னுடைய வயது 58 இருந்தாலும் நான் தமிழ் மொழி கத்துட்டு இருக்கேன்னு சொன்னார் பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்காரு. ஒரு கவிஞனா, ஒரு கதை நாயகனா, டைரக்ஷன் அண்ட் இவ்வளத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் எந்த வித ஒரு இடைஞ்சலும் வரக்கூடாது, இந்த விஷயத்துல யாரையும் பாரபட்சம் பார்க்க கூடாது, யார் மனசும் புண்படக்கூடாதுன்றதுல கரெக்டா கவனமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு நம்ம இந்த தமிழ் சினிமாவில கதாநாயகனா உருவாக்கி இருக்காரு. இவர் எத்தனையோ ஹீரோக்களுக்கும் ஹீரோயினுக்கும் பாடல்களை, பிரபல பாடல்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 500 பாட்டுக்கு மேல அவங்க எழுதிட்டாங்க. அப்படிப்பட்டவருடைய படத்துக்கு இசை வெளியிட்டலாவ நீங்க பத்திரிகையாளர் எல்லாரும் இதை எடுத்துக்கொண்டே கொடுக்கணும். இந்த பாடல் மிக அருமையா வந்திருக்கு. இந்த படம் நல்லா வரணும். எல்லாரும் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட பிரியன் சார் நல்ல ஒரு கதாநாயகனா வரணும்னு எல்லாரும் உங்க முன்னாடி ஆசீர்வாதத்தோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.